நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். சமச்சீர் கல்வி திட்டத்தை இந்த கல்வியாண்டிலேயே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. சமச்சீர் கல்வி திட்டத்தை அமல்படுத்தி அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஒரே மாதிரியான கல்வியை வழங்க வேண்டும் என்று தமிழகத்தில் கடந்த ஆட்சியில் அரசு மத்திய அரசிடம் ஒப்புதல் பெற்று புத்தகங்கள் தயாரித்து வைத்திருந்தது. இந்நிலையில் புதியதாக பொறுப்பேற்ற தமிழக முதல்வர் ஜெயலலிதா சமச்சீர் கல்வி திட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். நீதிமன்றம் சமச்சீர் கல்வி திட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தி தீர்ப்பு வழங்கியது. இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஆய்வுக்குழு அமைத்து அவர்கள் அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டனர். இதனிடையே கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட்டு மாணவர்களுக்கு புத்தகங்கள் வழங்கப்படாமல் அவர்களின் கல்வி கேள்விக்குறியாக இருந்தது. ஆனால் தற்பொழுது ஆய்வுக்குழு அறிக்கையை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் சமச்சீர் கல்வி திட்டத்தை இந்த கல்வியாண்டிலேயே அமல்படுத்த வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கியுள்ளது. மேலும் வரும் 22ஆம் தேதிக்குள் அனைத்து வகுப்பு மாணவர்களுக்கும் புத்தகம் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. கிராமப்புற மருத்துவமனைகளில் ஊழியர்கள் விருப்பத்தோடும் மன நிறைவோடும் சேவை செய்ய வேண்டும் என்று அன்னை தெரேசா அறிவியல் பட்ட மேற்படிப்பு மற்றும் செவிலியர் சங்க விழாவில் முதல்வர் ரங்கசாமி பேசினார். புதுவை அரசு அன்னை தெரேசா அறிவியல் பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் இந்திய மகப்பேறு செவிலியர்கள் சங்க ஆண்டு விழா, பயிற்சி முடித்தவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் விழா, பயிற்சி வகுப்பு ஆகிய நிகழ்ச்சிகள் கல்லூரி கலையரங்கில் நடைபெற்றது. விழாவில் நர்சிங் கல்லூரி முதல்வர் பிரமீளா தமிழ்வாணன் வரவேற்று பேசினார். சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு ஆண்டு விழா மலரை வெளியிட்டு பேசுகையில், புதுவையை பொறுத்தவரை மருத்துவ வசதி நிறைவாக உள்ளது. கிராமப்புறங்களை காட்டிலும் நகரத்தில் அனைத்து வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை உள்ளது. நகரத்திற்கும் கிராமத்திற்கும் 20 கிலோமீட்டர் தூரம்தான் உள்ளது. எனவே கிராமப்புறத்தில் பணியாற்றுவதை யாரும் சிரமமாக நினைக்காமல் அங்குள்ள மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ஊழியர்கள் விருப்பத்தோடும் மன நிறைவோடும் சேவை செய்ய வேண்டும் என்று பேசினார். விழாவில் தேசிய கிராமப்புற சுகாதார இயக்குநர் விஜயபாலகாந்தன், கல்லூரி முதல்வர் வாசுதேவன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். நிறைவில் செவிலியர் கல்லூரி முதல்வர் மல்லிகா நன்றி கூறினார். திருவாண்டார் கோவிலில் உள்ள KCP கெமிக்கல் கம்பெனியில் ஏற்பட்ட விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர் மற்றும் சிலர் மயக்கமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். புதுவையை அடுத்துள்ள திருவாண்டார் கோவிலில் KCP கெமிக்கல் கம்பெனி உள்ளது. இங்கு கடந்த சில வருடங்களுக்கு முன் ஏற்பட்ட விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். இதனால் அந்த கம்பெனி மூடப்பட்டது. இதனிடையே மூடப்பட்ட கம்பெனியில் உள்ள பொருட்கள் வேறு இடத்திற்கு கொண்டு செல்ல ஊழியர்கள் பணியமர்த்தப்பட்டு பொருட்களை அங்கிருந்து கொண்டு செல்லும் பணி நடைபெற்று வந்தது. இந்நிலையில் கம்பெனியில் இருந்த பயோகேஸ் வெளியேறி 3 தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலேயே பலியானார்கள். மற்ற சிலர் மயக்கமுற்று அரசு மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் அங்கு வந்த பிப்டிக் சேர்மன் திரு அங்காளன் கம்பெனியை சுற்றி பார்த்துவிட்டு வெளியே வந்து செய்தியாளர்களிடம் கூறுகையில், ஏற்கனவே இந்த கம்பெனியில் 5 தொழிலாளர்கள் இறந்து போனார்கள். அப்பொழுது மூடிய இந்த கம்பெனியை மாற்று இடத்திற்கு மாற்றிட தொழிலாளர்களை கொண்டு பணி செய்யும் பொழுது விஷவாயு தாக்கி 3 அப்பாவி தொழிலாளர்கள் பலியாகியுள்ளனர். எனவே அவர்களது குடும்பத்திற்கு நான் ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிர்வாகம் இறந்து போனவர்களின் குடும்பத்தாருக்கு நிவாரண உதவி வழங்கிட வேண்டும் என்று கூறினார். KCP தொழிற்சாலை இயங்கி வருகின்றது. கடந்த ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு முறை இதே மாதிரி பயோகேஸ் லீக் ஆனதுக்கு முன்பாக ஒரு 5 நபர்கள் இறந்திருக்கின்றார்கள். தொடர்ந்து இது 2வது முறையாக அந்த விபத்து நடைபெற்றிருந்தது. 1 மணி அளவில் எனக்கு தகவல் கேள்விப்பட்டு இங்கே தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பார்க்க வந்தேன். தற்போது அந்த பயோகேஸ் லீக் ஆகி 3 நபர்கள் இறந்திருக்கின்றார்கள். 2 பேர்கள் ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது 2-3 பேர்கள் இங்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். துயர சம்பவத்திற்கு ஆழ்ந்த வருத்தத்தையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தாசில்தார் யஷ்வந்தையா கெமிக்கல் கம்பெனியை பார்வையிட்டு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். கோயில்ல KCP பேப்பர் கம்பெனியில ஏற்கனவே இந்த கம்பெனி மூடிட்டாங்க. இப்ப அந்த கம்பெனியில இடிப்பு வேலைகள் நடந்துட்டு இருக்கு. சமீபத்தில் இந்த கம்பெனியில இருக்க இரும்பு பொருட்கள்லாம் வெல்டு பண்ணி கட் பண்ணி எடுக்கிற வேலை நடந்துட்டு இருக்கு. இதுக்காக பொள்ளாச்சி, திருப்பூர், கரூர் போன்ற பகுதிகளில் இருந்து கான்ட்ராக்ட் லேபர்ஸ் இங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுல இன்னைக்கு சுமார் 12 மணிக்கு மேல ஒரு பேப்பர் கூல் பழைய டேங்க்ல பக்கத்தில் இருக்க
இரும்பு பைப்பை வெல்டிங் பண்ணி கட் பண்ணும்பொழுது அந்த பேப்பர் கூழுக்கு அடியில் இருந்த விஷவாயு வந்து தண்ணியில கலந்து தாக்குனதுனால அந்த 3 தொழிலாளிகள் வந்து அந்த தண்ணியில விழுந்து விஷவாயு தாக்கி இறந்துட்டாங்க. உடனடியாக காப்பாற்ற போன 3 பேர் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்கோம். அதில் இறந்து போனவங்க வந்து கோபி என்றவர் கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர், மணி என்கிற மணிகண்டன் வந்து திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவர், தங்கராசன் ஒருத்தர் பேர் சொல்றாங்க, அவரும் வந்து அந்த மாவட்டத்தை சேர்ந்தவராக இருக்கலாம். அவருடைய விலாசம் சரியா தெரியல, விசாரணை நடத்திட்டு இருக்கோம். இது வந்து தொழிலாளர்கள் வந்து முன்னறிவிப்பு எதுவும் இல்லாம ஜாக்கிரதையா முன் ஏற்பாடுகள் இல்லாம பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யாம அந்த மாதிரி டேங்க்குள்ள இறங்கி வேலை செய்ய போனதுனால ஏற்பட்ட விபத்து இது. இதுக்கு மாதிரி வேலைகளில் ஈடுபடும் பொழுது சம்பந்தப்பட்ட தொழிலாளர்களோ அந்த கான்ட்ராக்டர்ஸோ வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அவங்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் செஞ்சுட்டு இது போல டேங்க்ல இறங்கி வேலை செய்யணுன்றது வந்து மாவட்ட நிர்வாகத்துடைய அறிவுறுத்தல். இது பல முறை வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து அறிவுறுத்தல் செய்தோம். ஒரு சில லேபரர்ஸ் வந்து இதை சரிவர கடைபிடிக்கிறதுல, கம்பெனிக்காரங்களும் அவங்களுக்கு சரியான பாதுகாப்பு வசதிகள் செய்து கொடுக்காதனால இது போல மனித உயிரிழப்புகள் ஏற்படுது. இது மாதிரி உயிரிழப்புகளை தடுக்கணும்னு சொன்னா ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்து கொண்டு அதுக்கப்புறம் இது போல உள்ள டேங்க்ல வந்து இறங்கணும். விஷவாயு வந்து எந்த மாதிரி இடத்துல இருக்கும் இருக்காதுன்னு சொல்ல முடியாது. இது வந்து ரொம்ப நாளா பயன்படுத்தப்பட்டு ரொம்ப நாளான ஒரு ஸ்டோரேஜ் டேங்க்ன்றதால இது போல மனித உயிரிழப்புகள் வந்து ஏற்படுது. இது மேல கவனக்குறைவா இருந்த அதிகாரிகள், அதாவது வந்து அந்த கம்பெனி நிர்வாகிகள், அந்த கான்ட்ராக்டர்ஸ், அவங்க மேல வந்து சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் மாவட்ட ஆட்சியர் வந்து சொல்லியிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து அங்கு வந்து பார்வையிட்ட காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் வீரராகவன் இறந்து போன ஊழியர்களின் குடும்பத்தாருக்கு புதுவை அரசு நிதி உதவி வழங்கிட வலியுறுத்தினார். மேலும் போலீசார் முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் என்று கூறினார். திருவண்டார் கோயிலில் இருக்கிற இந்த தொழிற்சாலையிலே 3 அப்பாவி தொழிலாளர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்கள் உயிர் பறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அரசாங்கத்தினுடைய ஒட்டுமொத்தமான நிர்வாக சீர்கேட்டை இந்த 3 பேருடைய உயிரிழப்பு காட்டுகிறது. தொழிலாளர்கள் பணிபுரிகிற இடங்களிலே சம்பந்தப்பட்ட துறை தொடர் கண்காணிப்பு இருக்க வேண்டும், தொடர்ச்சியாக பார்வையிட வேண்டும். எதுவும் நடக்கவில்லை. ஆட்சியாளர்களுக்கும் தொழிலதிபர்களுக்கும் இருக்கிற ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இந்த உயிரிழப்புக்கு காரணம். அப்பாவி தொழிலாளர்கள், வயிற்று பிழைப்புக்காக வந்த 3 தொழிலாளர்கள் இன்றைய தினம் உயிரிழந்து கிடக்கிறார்கள். அவருடைய குடும்பம் நடுத்தெருவில் இருக்கிறது. ஏற்கனவே 2006ஆம் ஆண்டு இதே கம்பெனியில் 5 தொழிலாளர்கள் விஷவாயு தாக்கி உயிரிழந்திருக்கிறார்கள். இது ஒரு மோசமான செயலாகும். உடனே அரசாங்கம் இறந்தவர் குடும்பத்திற்கு நஷ்டஈடு வழங்குவதோடு உடனே மிக கடுமையான நடவடிக்கை, யாராக இருந்தாலும் மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதேபோல திருவாண்டார் கோவில் திமுக பிரமுகர் திரு காந்தியும் பலியானவர் குடும்பத்திற்கு நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்றார். திருவாண்டார் கோவில் கேசிபி கெமிக்கல் கம்பெனியில் ஏற்பட்ட விபத்தில் 3 பேர் பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தீவிரவாதத்திற்கு எதிரான மத்திய அரசின் கொள்கையில் மாற்றம் தேவை என்று பாரதிய ஜனதா கட்சி மூத்த தலைவர் அத்வானி கருத்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பாரதிய ஜனதா கட்சி மூத்த தலைவர் அத்வானி கூறுகையில், மும்பையில் நடந்த தொடர் குண்டுவெடிப்பு சம்பவம் மிகுந்த கவலை அளிக்கக்கூடியதாக உள்ளது. இதற்கு மத்திய அரசுதான் முழு பொறுப்பு. மேலும் தீவிரவாதத்திற்கு எதிரான கொள்கையில் மாற்றம் செய்யாத வரை இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் என்பதை பிரதமர் மன்மோகன் சிங்கும் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியும் உணர வேண்டும். எனவே தீவிரவாதத்திற்கு எதிரான கொள்கையில் மாற்றம் தேவை. மேலும் தீவிரவாதத்தை ஒழிக்க சர்வதேச சமுதாயம் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கூறினார். இதேபோன்று பாரதிய ஜனதா கட்சி தலைவர் நிதின் கட்காரி கூறுகையில், மனித சமுதாயத்திற்கு அச்சுறுத்தலாக விளங்கும் தீவிரவாதத்திற்கு எல்லை கிடையாது. மும்பையில் நடந்த தொடர் குண்டுவெடிப்பு சம்பவம் மிகுந்த கவலை அளிக்கிறது. மும்பை குண்டுவெடிப்பு புலனாய்வுத் துறையின் தோல்விதான் காரணம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் கூறியுள்ளார் என்றும், மேலும் இதுபோன்ற தீவிரவாதத்தை ஒழிக்க நாடு முழுவதும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கூறினார். ஆகஸ்ட் 1 முதல் செப்டம்பர் 8ஆம் தேதி வரை நடைபெறும் மழைக்கால கூட்டத்தொடரில் முக்கிய மசோதாக்கள் தாக்கல் செய்யப்படும் என்று மத்திய அமைச்சர் நாராயணசாமி கூறினார். இது தொடர்பாக மத்திய அமைச்சர் நாராயணசாமி கூறுகையில், நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் ஆகஸ்ட் 1 முதல் செப்டம்பர் 8ஆம் தேதி வரை நடக்க உள்ளது. இது மிகவும் முக்கியம் வாய்ந்த கூட்டத்தொடராகும். ஏனென்றால் நாட்டு மக்களிடம் பிரதமர் மன்மோகன் சிங் உறுதியளித்துள்ளது போல் லோக்பால் மசோதா இந்த கூட்டத்தொடரிலேயே தாக்கல் செய்யப்படும். மேலும் அன்னை சோனியா காந்தியின் ஆலோசனைப்படி கட்டாய உணவு பாதுகாப்பு திட்டம் தாக்கல் செய்யப்படுகிறது என்றும், தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல் கேட்பவர்களை சிலர் கொலை செய்வதாக புகார் வந்துள்ளது.
எனவே இச்சட்டத்தின் கீழ் தகவல் கேட்பவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்கான புதிய மசோதாவும் தாக்கல் செய்யப்படும். வெளிநாட்டு இன்சூரன்ஸ் நிறுவனங்களை கட்டுப்படுத்துவது குறித்த திட்டம், அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரே மாதிரியான வரி விதிப்பது போன்ற மசோதாக்களும் இதில் தாக்கல் செய்யப்படுகிறது. முக்கியமாக பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதா நிச்சயமாக நிறைவேற்றப்படும். மேலும் கூட்டத்தொடரின் பல பிரச்சினைகளை கொண்டு வர எதிர்க்கட்சிகள் முயற்சி செய்யும். அவற்றை சந்திக்க நாங்கள் தயாராக உள்ளோம் என்றும், பிரச்சினைகள் குறித்து விவாதம் செய்யலாமே தவிர நாடாளுமன்ற கூட்டத்தை முடக்க முடியாது. கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு தர வேண்டும். குறிப்பாக பாரதிய ஜனதா முழு ஒத்துழைப்பு கொடுத்து பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டும் என்று கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.